guys, welcome back to my channel. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா நான் உங்கள் ஜிமிக்கி பொண்ணு பிரியா. மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதுசாக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், நைட் அவுட் சீரீஸோட எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த சென்னையில் எங்கே நைட் அவுட் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் தான் போக போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:47 ஆகுது. ஸோ இப்போ தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்பி போயிட்டுருக்கோம். ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும் இந்த இடம். நைட்டு 2 o'clock கூட ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸ் போட்டு செம்மையாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே போய் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் கிளம்பியிருக்கேன். இந்த நைட் அவுட் சீரீஸில் ஃபுல்லாகவே நம்ம நைட்டு எந்த பிளேஸ்லாம் ரொம்பவே லைவ்லியாக இருக்க போதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸை வெற்றிகரமாக நம்ம லான்ச் பண்ணியாச்சு. இந்த எபிசோட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயிண்டிங்காக இருக்காது. ஏன்னா ஹாப்பனிங்காக இருக்க போது ரொம்ப லைவ்லியான பிளேசஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். இன்றைக்கி இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் போய் எனக்கு பிடிச்ச ஐட்டமாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நான் சாப்பிடாம கூட இன்றைக்கி வயிற்று காலி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ செம்ம பசி. இப்போ போய் ஒரு வேட்டையை ஆட வேண்டியதான். சென்னையில் நைட்டில் டிராஃபிக் இல்லாமல் வண்டி ஓட்டுறதே ஒரு பிளிஸ் மூமெண்ட்டாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ம சாப்பிட போகிறோங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ எனக்கே இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்குது. கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். ஸோ ஃபைனலி நம்ம வந்தாச்சு. இந்த இடம் மட்டும் ஜகஜோதியாக ஜலான்னு இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸோட எல்லா கடையுமே ஓப்பனில் இருக்குது. இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த சூப்பரான இடத்துக்குள்ளே நம்ம வந்தாச்சு. நிஜமாலே பார்த்திங்கன்னா ரொம்பவே லைவ்லியாக இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ நாங்கள் வீக் டேயில் வந்திருக்கனால கொஞ்சம் கூட்டம் கம்மி. பட் ஜென்ரலாகவே சாட்டர்டே சண்டேஸில் இந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே ஃபுல்லாகவே ஃபுட் கடை தான். நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது. ஸ்டார்டர்ஸ், ஸ்நாக்கர்ஸ், மெயின் கோர்ஸ், டெசர்ட்ஸுன்னு எல்லாத்துக்குமே தனித்தனி ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, சாட் லவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை தந்தூரிக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும். எல்லோரும் சேர்ந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வாங்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். மேலே ஒரு கேமிங் செஷன் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் இப்போ அது இல்லை, ஆக்டிவாக இல்லை. மேபி பகலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். என்னென்ன இருக்குதுன்னு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2:15 இருக்கும். 1-2 ஷாப்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. மித்தபடி எல்லாமே ஓப்பன் தான். இங்கே வந்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை தான், என்ன சாப்பிட்றதுன்னே தெரியாது. எதை பார்த்தாலும் சாப்பிடணும் போல் இருக்குது. அதுவும் நீங்கள் பசியில் வந்துட்டிங்கன்னா சொல்லவே வேண்டாம். எதை ஃபஸ்ட்டு சாப்பிட்லான்ட்டு தான் இருக்குது. நான் இங்கே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறது என்னோடய ஃபேவரட்டான காக்ரா சாண்ட்விச் தான். அது வெளியே இருக்குது. நம்ம அங்கே போய் சாட் ட்ரை பண்ணலாம். எனக்கு காக்ரா சாண்ட்விச் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் கண்டிப்பாக அது நார்த் இந்தியன் கடையில் சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும்.
இதெல்லாம் இருந்துச்சுல அங்கே போவோம். வண்டியா அதை பார்த்துட்டோம். அப்படின்னு முன்னாடி போ. சாண்ட்விச்சா கேட்குறா? இதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆசாத் பாய் பிரியாணி. இது நிறைய யூடியூபர்ஸ் கவர் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரோஸ் மில்க்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ எல்லாமே இங்கேயும் இருக்குது. மினி பேன்கேக் எங்கே? இதில் அம்ரிட்சர் இல்லையா? இந்த கடையில் தான் நான் சாட் வாங்க போகிறேன். ஸோ ஒரு காக்ரா சாண்ட்விச் வாங்கிக்கலாம். இந்த சாண்ட்விச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிளெயின் வெஜிடபிள்ஸில் மைனீஸ் சட்னிலாம் போட்டு கொடுப்பாங்க. எப்போவுமே இது கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுப்பாங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே எல்லாமே முழுசாக வைக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இது சாப்பிட்றது தான் ஒரு பெரிய டாஸ்காக இருக்க போகுது. ரொம்ப கஷ்டம். அதுவும் அவுட்டோரில் நம்ம இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச்சை முழுசாக சாப்பிட்றது. ஆக்சுவலாக
இப்போ நான் காக்கரா சாண்ட்விச்சை கபால்னு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த ஐட்டம் வந்து பேன்கேக்ஸ் வாஃபிள்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பேன்கேக்ஸ் சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு நியூட்ரல்லா பேன்கேக் சொல்லியிருக்கேன். இது மினி பேன்கேக்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக சாப்பிட முடியுங்கிற நம்பிக்கையில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் சாப்பிட போகிறேன். பார்க்கவே செம்மையம்மையாக இருக்குது. இதை லவக்கு நான் 5 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப டெசர்ட்ஸ் அவ்வளோவா பிடிக்காது, ரொம்ப செலக்டிவாக சாப்பிடுவாங்க. நான் ஒரு டெசர்ட் விரும்பி. ஸோ எப்போவுமே எனக்கு அவங்க ஒரு போட்டியாக இருக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து ஏதோ பேஷ்வார் தந்தூருங்கிற கடையில் ஏதோ ஷவர்மா சாப்பிட போகிறாங்களாம். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாலே நிறைய டைப் ஆஃப் ஃபுட் இருக்கும். இங்கே பர்மா ஃபுட், தாய் ஃபுட், அந்த மாதிரி மிக்சட் கியூசைனில் கூட வச்சுருக்காங்க. இட்டாலியன் கியூசைன் கூட இருக்குது. ஸோ இங்கே நிறைய டைப் ஆஃப் கியூசைன்ஸ் இருக்குது. ஆல் இன் ஆலாக ஒரே இடத்துல எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம், கொஞ்சம் ஷேர் பண்ணி ட்ரை பண்ணோம், எல்லாமே டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். டெசர்ட்ஸ்ன்னு போயிட்டால் சில பேருக்கு மூஸ் பிடிக்கும், சில பேருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஜிகர்தாண்டா பிடிக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படிப்பட்ட சூப்பரான இடமா தான் இருக்குது இது. அதுவும் நைட் டைமில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நைட் டைம் வந்து சாப்பிட்றது அதை ரெகுலராக நம்ம வச்சுக்கக்கூடாது. ஏன்னா நைட் டைம் வந்து சாப்பிட்றத டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணோம். நான் இத்தனை வருஷத்தில் நைட் டைம் சாப்பிட்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் என்ன ஒரு மேட்டர்னால், நம்ம இப்போ இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கனால இனிமேல் கொஞ்சம் நைட் அவுட் போய் சாப்பிட வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மந்த்லி ஒன்ஸ் இட்ஸ் ஃபைன், ஆனால் அடிக்கடி நீங்களும் சாப்பிடாதீங்க. லாஸ்ட்டாக நான் ஒரு ஸ்ப்ரைட் மட்டும் வாங்கியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் ஆப்போசிட்டில் சாப்பிட்டுட்ருக்காங்க. இது ஒரு ஸ்ப்ரைட் ஆட் மொமெண்ட். இப்போ வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 3:30 ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நான் நினச்சேன் ஒரு பார்ட்டி மாதிரி மியூசிக்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அதெல்லாம் இல்லை, ஒரு நார்மல் ஃபுட் ஸ்ட்ரீட், ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்ஸ் போட்டு செம்மையாக வச்சுருந்தாங்க. ஸோ ஓகே, எனக்கு இதை பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் கண்டிப்பாக இன்னொரு தடவையும் நான் வருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then bye bye.